இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களுடன் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களுடன் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இவ்வளவு பழமையான தமிழுக்கு இத்தனை பெருமைகள் இருந்தும் அத்தனையை மூடி மறைக்கவே முயல்கின்றது பல விசயந்துகள். நம் வரலாற்றை நாமே இந்த உலகிற்கு பரப்புவோம். இனிமேல் நாம் 2000 வருடங்கள் பழமையானவர் என்ற போலி வரலாற்றை மறந்து 20,000 வருடங்கள் பழமையான முதலினம் என்பதை உலகிற்கு பரப்புவோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு அகப்பொருள் இலக்கணம். இயல் 6 உள்ள இலக்கணம். இது உங்களுக்கு நடத்தினேன்னா அடுத்தது இந்த இயல் 6 உள்ள பாய்ச்சல் துணைப்பாடமும் இயல் 5 உள்ள ஒரு துணைப்பாடமும் தான் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நடத்த வேண்டியது பாக்கி இருக்குது. மித்த எல்லாமே நான் என்ன செஞ்சிட்டேன், நடத்திட்டேன். இதோட இந்த போர்ஷன் முடிஞ்சுது. 6 இயல் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு எக்ஸாமுக்கே 6 இயல் தான். இந்த இயலில் தான் உங்களுக்கு என்ன செய்யும், பப்ளிக் எக்ஸாமே வரும். அதனால் ரொம்ப ஈஸி தான். நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் கிளாஸை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க. கிளாஸ் பார்க்கலைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் மார்க் வாங்க முடியும். ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. சிபிஎஸ்சி சொல்லிட்டு இந்த தடவை கம்பல்சரி எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சியில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ப்ராசஸும் போயாச்சு. அதனால் எக்ஸாம் கேன்சல் ஆகும் அது இதுன்னு எதுவும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. கம்பல்சரியாக எக்ஸாம் உண்டு. அப்புறம் இப்போ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வைக்க போகிறாங்க. இப்போ ஃபுல் அந்த 6 இயர்லேயும் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. நம்மளுடைய தமிழ் எக்ஸாம் கடைசியில் தான் வச்சுருக்காங்க. அதனால் நான் அந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா எழுதுங்க. அதுக்கு முன்னாடியே 2 கிளாஸ் போடுவேன் நான். எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தாலும் போர்ஷன் முடிக்கலைனாலும் கிளாஸ் போட்டுட்ருப்பாங்க எல்லா டீச்சர்ஸும். அதனால் நல்லா படிங்க. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். அதாவது தமிழ் இலக்கணத்தில் பொருளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். புறப்பொருளில் என்ன சொல்லுவோன்னா, ஒரு அந்த மக்களினுடைய வாழ்க்கை, பண்பாடு, வீரம், கொடை, சிறப்பு, இதை பற்றியெல்லாம் சொன்னது தான் என்னது, புறப்பொருள். அகப்பொருள் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியினுடைய இல்லற வாழ்க்கையினை பற்றி எடுத்துக்காட்டுவது தான் அகப்பொருள் இல்லையா? இந்த அகப்பொருளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பொருளை சொல்லும்போது அன்பின் 5 திணைகள். பொருள்னா என்னன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். பொருள்னா என்னது, ஒழுக்க முறை. நம் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள். இதனை தான் பொருள் இலக்கணம் விளக்குகிறது. அகப்பொருள் எதை விளக்குகிறதுனா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை பற்றி கூறுவது அகத்திணை. இந்த அகத்திணையை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அன்பின் 5 திணைகள் அப்படிம்பாங்க. அன்பின் 5 திணைகள் என்னெல்லாம் அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுதான் அன்பின் 5 திணைகள். இந்த 5 திணைகளுக்கும் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொன்னால், முதற் பொருள்னா என்ன. இந்த திணைக்குரிய முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள். அந்தந்த திணையில் எந்தெந்த நிலங்கள் இருக்குது, அதனுடைய பெரும் பொழுதுகள் சிறு பொழுதுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல குறிஞ்சி திணைன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அப்போ நம்ம குற்றால இடம் என்னது, மலையும் மலை சார்ந்த இடம் தானே. அப்போ அதுதான் குறிஞ்சி. முல்லைன்னா என்னது, காடும் காடு சார்ந்த இடமும். காடு பக்கத்தில் இருந்தால் அந்த காடும் காட்டை சுற்றியுள்ள இடங்களும் என்னது, முல்லை திணை. மருதம்னா என்ன அப்படின்னா, வயலும் வயல் சார்ந்த இடமும் என்னது, மருதம். நெய்தல்னா என்ன, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலம். கடல் எங்கே இருக்கோ அந்த இடமும் அதை சுற்றியுள்ள இடங்களும் என்னது, நெய்தல். பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சுரமும் சுரம் சார்ந்த இடம்னா என்ன, மணலும் மணல் சார்ந்த இடமும். அதாவது சங்க இலக்கியங்களில்
பாலைவனம் ஒன்று இருந்ததா அப்போவே தெரியுமான்னு கேட்காதீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, குறிஞ்சியும் முல்லையும் கோடையில் மாறுபட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பாலைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, பாலை நிலம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் மணலும் மணல் சார்ந்த இடங்களும் தான் என்னது பாலை நிலம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெரும்பொழுது சிறுபொழுது. பெரும்பொழுதுனா என்ன? ஒரு ஆண்டினுடைய 6 கூறுபாடுகள் பெரும்பொழுது. சிறுபொழுதுனா என்ன? ஒரு நாளினுடைய 6 கூறுபாடுகள் தான் என்னது சிறுபொழுது. அது என்னங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பெரும்பொழுதுனா நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆண்டினுடைய 6 கூறுபாடுகள் தான் என்னது பெரும்பொழுது. ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் பெரும்பொழுது. சிறுபொழுதுனா என்ன அப்படின்னா, ஒரு நாளினுடைய 6 கூறுகள் தான் என்னது சிறுபொழுது. இப்போ ஒவ்வொரு அதாவது அந்த ஆண்டினுடைய 6 கூறுகள் என்னெல்லான்னு பார்க்கலாம். கார்காலம். கார்காலம்னா என்னது? மழைக்காலம். ஆவணி புரட்டாசி மழைக்காலம். குளிர்காலம் எது? ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி தை. பின்பனி காலம் மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இதுதான் என்னது ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிறுபொழுதுகள், அதாவது ஒரு நாளினுடைய 6 கூறுகள் என்னென்னலாம் பார்க்கலாம். ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் என்னதெல்லாம்? கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். அப்போ கார்காலம் எப்போ இருக்கும்னா ஆவணி புரட்டாசியில் கார்காலம் இருக்கும். குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி தை. பின்பனி காலம் மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இப்போ ஒரு நாளினுடைய 6 கூறுகள் என்னங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அதாவது காலை மாலை நண்பகல் ஏற்பாடு யாமம் வைகறை. ஒரு நாளினுடைய 6 கூறுகள் என்னது? காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை. இதுதான் ஒரு நாளினுடைய 6 கூறுகள். காலைனா எப்போ எத்தனை மணி வரைக்கும் காலை? எத்தனை மணியில் தொடங்கி எத்தனை மணி வரைக்கும் காலை பொழுது? காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் காலை பொழுது. நண்பகல்னா காலை 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் நண்பகல். ஏற்பாடுனா என்னது? பிற்பகல் 2 மணி முதல் 6 மணியோட. ஏற்பாடுனா எல் கூட்டல் பாடு. எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறையும் நேரம். சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் என்னது ஏற்பாடு. பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். மாலை எப்போ? 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் மாலை பொழுது. யாமம்னா என்ன? அதாவது நடு இரவுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் யாமம். யாமம்னா என்ன? இரவு 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும். இரவு 10 மணியிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும் என்னது யாமம். அதாவது நடு இரவு, நடுநிசி பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. வைகறைனா என்ன? இரவு 2 மணியிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னது வைகறை. வைகறைனா என்ன? இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் என்னது வைகறை. புரியுதா உங்களுக்கு? ஏற்பாடுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறையும் நேரம். எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. யாமம்னா என்ன சொல்லியிருக்கேன்? நடு இரவு, நடுநிசி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் யாமம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், முதல் பொருளை பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும் என்னெல்லாம்ங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம் இல்லையா? குறிஞ்சிக்கு பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனி காலம். சிறுபொழுது என்னது? யாமம். முல்லைக்கு பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை.
ஏன்னா முல்லை நிலம் காடு சார்ந்த பகுதியில் அதிகமாக என்ன இருக்கும், மழை பெய்யும். அதனால் அதுக்கு முல்லை நிலத்துக்கு பெரும்பொழுது கார்காலம். அது மாதிரி மாலை நேரம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், இருட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா, மரங்கள் எல்லாம் அடர்ந்து இருக்கிறதுனால மாலை நேரம் ரொம்ப விரைவாக என்ன செஞ்சிடும், இருட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதம்னா வயல் சார்ந்த இடங்களும். இந்த வயல் சார்ந்த இடத்துல 6 பெரும்பொழுது கண்டிப்பாக இருக்கும். என்னதெல்லாம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6 பெரும்பொழுதுகள் கண்டிப்பாக இருக்கும். வைகரை, ஏன்னா உழவன் வந்து அதிகாலையில் என்ன செய்வான், வயலை உழுவதற்காக வைகரையில் கிளம்பி போயிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்திலேயே இந்த 6 பெரும்பொழுதுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்பாடு, அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்து என்ன செய்யும், சீக்கிரமாக வந்துடும். அடுத்தது பாலை நிலத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவேனிலும் முதுவேனிலும் பின்பனியும் இருக்கும் பெரும்பொழுதில். சிறுபொழுதில் நண்பகலில் பாலை நிலத்தில் நடக்க முடியுமா, நடக்க முடியாது. அடுத்தது கருப்பொருள்களை பற்றி என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். கருப்பொருள்னா என்ன, அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், கருப்பொருளை வந்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கருப்பொருள்னா என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தினுடைய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, இவையெல்லாம் கருப்பொருள்கள். இப்போ குறிஞ்சி நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிஞ்சி நிலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். குறிஞ்சி நிலம் என்னதாக இருக்குது, மலை சார்ந்த இடமும். அப்போ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அப்போ குறிஞ்சியினுடைய கடவுள் யார், முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே போல் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம், தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும். கவிதையில் உரிப்பொருளை கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவது நம்மளுடைய மரபு. கவிதையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த உரிப்பொருளினுடைய கருப்பொருளை தான் நம்ம என்ன செய்வோம், பின்னணியாக வைத்து பாடுவது சங்ககால தமிழர்களினுடைய மரபு. பின்னாடி இந்த ஒரு அட்டவணை இருக்குது. அதில் நீங்கள் எந்தெந்த நிலத்துக்கு எந்தெந்த தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குறிஞ்சி நிலத்தை எடுத்திங்கன்னா தெய்வம் முருகன், மக்கள் வெற்பன், குறவர் குறத்தியர், உணவு மலைநெல் திணை, விலங்கு புலி, கரடி, சிங்கம், பூ குறிஞ்சி, காந்தல், மரம் அகில், வேங்கை, பறவை கிளி, மயில், ஊர் வந்து சிறுகுடி, நீர் வந்து அருவி நீர், சுனை நீர், பறை தொண்டகப்பறை, யாழ் குறிஞ்சி யாழ், பண் குறிஞ்சி பண், தொழில் வந்து தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். அடுத்த முல்லை நிலத்தை எடுத்திங்கன்னா முல்லையினுடைய கடவுள், முல்லை நிலத்துக்கு திருமால். என்னுடைய மக்கள் யார் அப்படின்னா, முல்லை நிலத்தின் மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர், உணவு வரகு சாமை, விலங்கு முயல் மான் புலி, பூ முல்லை தோன்றி, மரம் கொன்றை காயா, பறவை காட்டுக்கோழி மயில், ஊர் பாடி சேரி, நீர் காட்டாறு, பறை ஏறுகோட்பறை, யாழ் முல்லையாழ், பண் முல்லைப்பண், தொழில் ஏறு தழுவுதல். இப்படி ஒவ்வொரு நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில், இந்த டேப்லர் காலத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கிடணும். இதிலிருந்து உங்களுக்கு இலக்கணத்தில் மினிமம் ஒரு 6 கொஸ்டினாவது இந்த தடவை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. 6 அல்லது 5 வினாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், இடம்பெறும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக படிங்க. அப்புறம் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று கொடுத்துருந்தேன். மேக்ஸிமம் எல்லாருமே அதுக்கு நல்ல ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்து எழுதுனீங்க, பார்க்காம எழுதுனீங்கன்னா எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் பார்க்காம எழுதுங்க எக்ஸாமை. இப்போ நீங்கள் பார்த்து எழுதிட்டீங்கன்னா எக்ஸாமில் என்ன செய்ய முடியாது, உங்களால் கன்யூஸாக எழுத முடியாது. பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சேர்த்து வச்சுக்கிடாதீங்க. அது உங்களுக்கு தான் ஓவர் பர்டன். ஒரே நாளில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது, ஒரே நாளில் எதுவும் மாறவும் செய்யாது. அதனால் நல்லா படிங்க. இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்டால் ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்கவே இருக்காது. அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மெசேஜ் போடுறது, இவங்க என்ன பாடம் நடத்துகிறாங்க, டிஸ்லைக் போடுறது. வாழ்க்கையில் நாங்கள் டிஸ்லைக் ஆகிறோமோ இல்லையோ, நீங்கள் டிஸ்லைக் ஆகாமல் இருங்க. அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்காக லைக் பண்ணி பாடம் நடத்திட்டுருக்கோம். சில பேருக்கு ஒரு டீச்சர்ஸை பிடிக்கலைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். பாடம் நடத்தும்போது பாடத்தை கவனிங்க. பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அது மாதிரி கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். நீங்கள் ஸ்கூலில் வந்து சார்ட்ட எங்களுக்கு இந்த மேடத்தை பார்க்கணும்,
கொஞ்சம் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வரோம் அப்படின்னு சொல்லினாலும் கேட்டால் நான்லாம் வந்து உங்களுக்கு என்னைய கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எந்நேரமும் சொல்லித்தரேன். நான் ரெடியாக தான் இருக்கேன். அதனால் நல்லா படிங்க. இன்னும் பரீட்சைக்கு ரொம்ப நாள் காலம்லாம் கிடையாது. டிசம்பர் வந்தாச்சு. இந்த இலக்கணம் முடிஞ்சதுன்னா நான் வந்து ஆரியல் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்னும் 2 பெண்டிங் வச்சுருக்கேன். நான் 2 துணை பாடம் அது நான் வந்து 2 கிளாஸில் போட்டு முடிச்சிடுவேன். கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் எக்ஸாமினேஷன் வரைக்கும் கிளாஸ் போடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிராமரில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எல்லாம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். யூ வாட்ச் த கிளாஸ் ரெகுலர்லி. கிளாஸை வந்து ரெகுலராக பாருங்கள் இல்லையா. ஒரு சினிமாவை 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக பார்க்குறோம். ஆனால் நம்ம படிக்கிற பாடத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, கவனிக்கிறதுக்கு முடியல இல்லையா. 150 பேர் இருக்கீங்க பள்ளிக்கூடத்தில். வியூஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 45 கூட போக மாட்டேங்குது. 45 60 தாண்ட மாட்டேங்குது. முந்தியெல்லாம் 100 தாண்டியாவது போய்கிட்டு இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. நன்றாக படியுங்கள் மாணவ செல்வங்களே. எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது.